அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் செப்டம்பர் 23 முதல் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனினுடைய உச்சம் ஆட்சி பலம் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிப்பது நிச்சயமாக ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாகவும், ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானம் என்பதால் எதிர்பாராத சில சிரமங்களும் தடைகளும் அதிகமாக வருவதற்கான சூழலும் உண்டு என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் அஷ்டமஸ்தானத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் கூட அவர் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதால் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீ யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், பழைய பிரச்சனைகள் தலை தூக்கினாலும், பல்வேறு வகையான சங்கடங்கள் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கூட புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது அத்தனைகளையும் தவிடுபடியாக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் வந்தாலும் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக புதனின் அறிவாற்றல் என்பது வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாக வித்யாகாரகரான புதன் நவ கிரகங்களிலே அறிவாற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு மிக சிறந்த கிரகமாக செயல்படக்கூடியவர் வித்யாகாரகரான புதன். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் பொதுவாக உச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுகிறது. அதே போன்று கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விபரீதமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக நிச்சயமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது இந்த வேளையில் எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் அதை எளிதில் கையாளுவதற்கான ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும். இது மட்டுமல்லாது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க. எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய தனரீதியான சிக்கல்களும் பெருமளவுல கட்டுக்குள் வருவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையில் நிதி சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்களில் சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு புதன் பயிற்சியாக இந்த புதன் பயிற்சி அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டாலும் கூட சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பாகியஸ்தானமாகிய 9இல் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரன். எனவேதான் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்தாலும் கூட அத்தனை நெருக்கடிகளையும் திறன்பட உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலை கொடுக்கிறார். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் திறன்பட செயல்படுவதற்கான பல அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். ஏனென்றால் இவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது உங்களுடைய வாழ்வின் யோகத்தின் உச்சியம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் நிச்சயம் அமையும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும்.
குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு சாதகமாக வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் விதியாகரகரான புதனின் உச்சம் என்பது சில நேரங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களை அளவோடு நிறுத்துவதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. வருமானத்திற்குள் செலவுகளை கட்டுக்குள் வைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறதுங்க. சிறு விஷயங்களை கூட அதிக முயற்சி எடுத்து முடிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். அப்படி உருவாகினாலும் கூட பெரிய அளவிலான பொருளாதார நிதி சார்ந்த சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கான சூழல் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும், அதில் எந்த விதமான தடையும் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் சில வீண் கவலைகளும் குழப்பங்களும் மனதில் தோன்றுவதற்கான சூழல் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் எனவே சற்று நிதானமும் பொறுமையும் இந்த வேளையில் சற்று கூடுதலாகவும் தேவைப்படுகிறது. உத்தியோக ரீதியாக அலுவலகம் சார்ந்த பணிகளை திறன்பட செய்யக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை சொல்லிவிடலாம். திருப்திகரமாக அனைத்து விதமான பணிகளை செய்து முடிப்பதற்கான சூழல் உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலை உண்டு. எனவே பொறுமையும் நிதானமும் நிச்சயம் தேவை. ஆனால் அதே வேளையில் உங்களுடைய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் அதிகமாக உண்டு. எனவே சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை நிச்சயமாக பகைத்து கொள்ள வேண்டாம். சற்று வளைந்து கொடுத்து செல்வதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் பொறாமைகள் அதீதமாக இருந்தாலும் கூட இவை அனைத்தையும் திறன்பட சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல யோகம் வலுவாக கிடைக்கிறது. சக பங்குதாரர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் முடிவுக்கு வரும். எதிர்கால நலனுக்காக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை இந்த புதன் உச்ச பயிற்சி காலகட்டத்தின் இறுதியில் மேற்கொள்வதற்கான யோகம் வலுவாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் 9 ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகளுக்கு மிக பெரிய அளவில் வெற்றி நிறைவாக பதிவு செய்ய முடியும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் தயாரிப்பு சார்ந்த முயற்சிகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு. அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அஷ்டமத்தில் புதன் நிலை கொண்டிருப்பதால் எதிர்பாராத சில தடைகள் அதிகமாக கும்பராசிக்காரர்களுக்கு வருவதற்கான சூழல் உண்டு. எனவே பொறுமையும் நிதானமும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று அரசியல் துறையில் நிச்சயம் அதிகமாக தேவைப்படுகிறது. மாணவர்கள் கல்வியில் பெரிய பாதிப்பு இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கடின உழைப்பை செயல்படுத்தி லாபத்தை உயர்த்த வேண்டிய ஒரு சூழல் உண்டு. கால்நடை வளர்ப்பில் சில விரயம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக உண்டு. எனவே பொறுமை நிதானமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்து நன்மை விரைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி உங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும்.